வணக்கம். வெல்கம் டு பானு வீட்டு சமையல். இன்றைக்கி டேஸ்டான பன்னீர் புலாவ் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் செஞ்சு கொடுக்கலாங்க. வாங்க இப்போ வீடியோ. வானலில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். ரெண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி முக்கு, ஒரு ஏலக்காய், 2 பிரியாணி இலை, இது எல்லாமே போட்டுக்கலாங்க. இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டுக்கணும். 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிளறி விடணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். 2 பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். அதையும் நல்லா கிளறி விடலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லாவே மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கணும். ரைஸுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாங்க. சாதத்துலேயும் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் தயிர், இதையும் போட்டு நல்லா வதக்கணும். தயிர் போட்டு நல்லா வதக்கணுங்க. இப்போ வெட்டி வச்சுருக்க பன்னீர் துண்டுகளை போட்டு வதக்கிக்கணுங்க. பன்னீர் துண்டுகளை அப்படியே வேணாலும் போடலாம். நம்ம இல்லைன்னா வெண்ணெய் இல்லைன்னா நெய்யில் கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து போடலாங்க. நான் இப்போ அப்படி செய்யல. அப்படியே பன்னீரை கட் பண்ணி அந்த பன்னீர் க்யூப்ஸ் அப்படியே போட்டுட்டேன் நான். இதுலேயே எண்ணெயிலே வதங்கட்டோன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். தனியாக பன்னீரை வதக்கலை. நான் இப்போ இதுலேயே இந்த எண்ணெயிலேயே போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிட்டேன் நான். நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு தேவையான அளவு ரைஸுங்க. பாசுமதி ரைஸ் நான் 1 கப் போட்டிருக்கேன். அதை நான் வடித்து வச்சுட்டேங்க. அந்த ரைஸை போட்டுக்கலாங்க. ரைஸ்லேயே லைட்டாக சால்ட்டும் போட்டுக்கிட்டேன் நான். 1 கப் சாதத்தை போட்டுக்கிட்டேன். மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, 1 ஸ்பூன் நெய், இதை நல்லா தடவி ஊற்றிட்டேன் நான். இப்போ மூடி வச்சிடலாங்க. நம்ம தம்முக்கு விடுற மாதிரி ஒரு 5 நிமிஷம், மினிமம் ஒரு 7 நிமிஷமாவது, 5லேருந்து 7 நிமிஷம் வச்சிடலாங்க. இப்போ டேஸ்ட்டான பன்னீர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், நல்லா எவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா மணமாக இருக்குங்க. இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.